தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஐபி ரஹீம் மற்றும் இளஞ்செழியன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இது எதற்காக அணில் குஞ்சின்னு சொல்றீங்க? உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? அந்த மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு. திருச்சியில் பார்த்தேன், நாமக்கல்ல பார்த்தேன், கரூரில் பார்த்தேன். திருன்னு தான் பண்ணுறது. அணில் குஞ்சுங்க கரண்ட் கம்பில் ஏறுது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுது, மரத்து மேலே ஏறுது. நாங்க மரத்திலின் கம்பத்திலின் தான் ஏறு நிற்போம். அதாம்ல அணில் என்ன மாதிரி இருக்கான்ட்டு சார். இந்த வார்த்தைங்க பயன்படுத்துற காரணம் என்ன சார்? இவனுக்கு மண்ட நிறைய டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பார்ட்னர். தேவடியா பையன்ற வார்த்தை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தை பொதுத்தளத்தில் பயன்படுத்தக்கூடாது. அது சினிமாவோ அல்ல மீடியாவோ எங்க இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. நாக்கு உளறிச்சுனே மாவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். திரிஷா நாய் கதையும் இப்ப அவன் உன்ட கேட்டானா? தேவையில்லாம அரக்கனால எதுக்கு இதுல சொல்லுற? திரிஷா கதையும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. திரிஷா யாரு? 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. 10 வருஷம் லிங்க் அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? அட நடிகை. ஒரு நடிகை தெரியாதா உங்களுக்கு? தெரியல சார்? சத்தியமா தெரியாது. நீ தெரிஞ்சாலும் தெரியாம இருப்பா. இதுதானே? ஏன் சார் நடிகை திரிஷா விட்டு நாய் இல்லாம சார் தெரிஞ்சுன்னு வச்சிருவாங்க. தெரியுதான்னு கேட்டேன். போட்டோ காமிக்கிறேன். தெரியுதானே? நல்லா காட்டுங்க சார். திரிஷா இருக்காங்க திரிஷா பக்கத்துல நாய் இருக்கு. ஏய் திரிஷா கூட யார் சொன்னாரு? திரிஷா வளர்க்குற நாயை சொன்னார். திரிஷா வளர்க்குற நாயா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியுமா? அந்த செயல இது ஒண்ணு. நீங்க சிரிச்சு அழகா இருக்கீங்க தலைவரே. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன்டா. அருள். ஆஃப் பண்ணி பிராப்பா. 41 பேர் இறந்திருக்காங்க. குழந்தைங்க, பெண்மணிங்க. தமிழக வெற்றி கழகம் அது முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எங்களுடைய குறைபாடுகள் தான், எங்களுடைய நிர்வாகி குறைபாடு தான் சொல்றோம். ஆனா நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க? புசியானந்த ஆதவர்ஜுனா நாங்க பண்ணல, கரூர் மாவட்ட தலைவர் தான் பண்ணாரு, அவருக்கு தான் அது தெரியும், அதனால எங்களை கைது செய்யாதீங்கன்னு கேட்குறாங்க. நான் அப்போவே பற்றி சொன்னேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. அங்கே வந்த கூட்டம் எல்லாமே யாருக்காக வந்தாங்க? எங்க தலைவர் விஜய் பார்க்கறதுக்காக வந்தவங்க. 41 பேர்ல பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்கு யார் பொறுப்பு? இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முழு பொறுப்பு ஏற்கணும். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஆசிட் எடுத்து வாயில ஊத்திடுவேன். அமைதியா இருந்துருங்க. இதோட ஏன் இந்த ரத்தவரி? ஒரு வீடியோ போட்டாரு. அப்பயாவது ஒரு மனிதாபிமானத்தோட என்ன நம்பி நீங்க வந்தீங்க, எனக்காக வந்தீங்க, இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு, தார்மீகமாக நான் இதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு மனம் வருத்தக்கூடிய ஒரு மனநிலை மனசாட்சி உள்ளவனுக்கு இருக்கும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? ஆனால் விஜய் என்ற அற்ப அரக்கனுக்கு அது இல்லை. விஜய் என்ற அற்ப அரக்கனுக்கு அரக்கன்ற வார்த்தையை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையும் உன்ன கேட்டா? 8:45 நாமக்கல் சொன்னார்ல, ஏன் லேட்டா வந்தார்? சார் லேட் ஆனது ஆயிடுச்சு சார். சார் என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே? இந்த மயிரானசோ ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க சார். லேட்ன்றீங்க. நான் நார்மலா ரோட்ல வர்றதுக்கும் ஒரு தலைவர் வர்றதுக்கும் மக்கள் வந்து அவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க சார். கை கொடுங்க. காலத்தாமதம் ஆகதானே செய்யும். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. உங்க தலைவர் ரோட்ல வரல, பறந்து வந்தார் விமானத்துல. மக்கள் 12 மணினா காலையில 8 மணிக்கே வந்துருவாங்க. வந்துட்டு இடத்த பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு அங்க கழிப்பிடம் இல்ல, தண்ணி இல்ல. அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். அங்க எல்லாமே குப்பையா இருக்கு. ஆனா ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல. மக்கள் சூழ்ந்திருக்காங்க, விழுந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. 41 பேர். 12 மணி போட்டது தப்பு இல்லையா? ஆக்சுவலா தப்பு. இப்போ அதுக்கு என்ன சார்? அதுக்கு இப்போ என்னங்கற? அதுக்கு நான் நினைக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலா மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். பைத்தியம் சார். தயவுசெய்து மிருகத்தனமான பதிவு வானாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். டவுட் கேக்குறேன்னு வேலை டபுள் ஆக்கி விட்டான் சார். என்ன சார் நீங்க மிருகத்தனம் அரக்கான ஆரம்பத்திலிருந்து ஒரு கழக தலைவரை நீங்க என்னென்ன விமர்சனம் பண்ணுவீங்க பண்ணிட்டே இருக்கீங்களே சார். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. 8 வயசு குழந்தை இருந்துச்சுல, அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். காது வாய் கேட்காத ஒரு பெண்மணி இருக்காங்கல்ல, 1 வருஷம் 8 மாசம் குழந்தை, அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி சார். குழந்தை மேலேயே ஏறி நிற்கும் போது நான்லாம் என்னங்க சார் சொல்லுங்க? குழந்தையே ஏறி மிதிச்சிருக்கிறாங்க. அந்த ஓரத்துல வண்டி நின்று இருக்குதுங்க.
முன்னாடி போன வேகத்தில் அப்படியே பின்னாடி எல்லாருமே தள்ளிட்டாங்களாமா. அந்த சைடு இருக்கிறவங்க ஃபுல்லாக அப்படியே மயக்கம் போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் உலகும் வண்டி மேலே விழுந்துருச்சுங்களாமா. உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லு கேட்டால் சொல்லணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. பேர் என்னன்னு சொல்லு. தெரியுமாப்பா? அதெல்லாம் இறந்துட்டது தெரியுமா? அவளுக்கு பாப்பாவுக்கு சரியா தெரியாது, தம்பி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் மூத்தத்தை வாங்கி கூடுறா. நான் தான் சொல்லிட்டேன் 20 லட்சம் ரூபாய் அன்னைக்கு ராத்திரி அனௌன்ஸ் பண்ணாரு. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. கட்சிக்காரங்க ஏதாவது பார்த்தாங்களா? வந்து பார்த்துட்டு போனாங்க. தமிழக வெற்றி கழகம் இல்லைங்க சார், அந்த கவர்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு. எவ்வளோ கொடுத்தாங்க? 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க சிஎம். ஓ, சிஎம் அமௌண்ட் வந்துச்சு, செக் வந்துச்சு. செக் வந்துருக்கு. விஜய் இதெல்லாம் ஒன்றும் வரல. எதுவும் வரல. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. நானே மதுரை நாடு போகும்போது தண்ணி குடிக்கிறாங்களே, அந்த லெட்டின் தண்ணி தான் குடிக்கிறாங்க. அந்த பக்கம் கடந்துட்டு உள்ள வரேன், வந்தோடனே ரசிகர்களுக்கு போட்டோ பிடிக்கிறாங்க. லெட்டின் தண்ணின்னு சொல்றீங்க இல்லையா, இது தவறான வார்த்தை. ஆஹா, நம்ம லெட்டின்ல போயிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிடுவோம். உங்க பாத்ரூம் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்க இங்க வந்து உட்காந்துக்கிறோம். அது மாநாடுக்கு வந்து லெட்டின் தண்ணி குடிக்க வந்திருக்காங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. உங்க பாத்ரூம் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்க வரல, மன்னிக்கணும். குடிங்க, நான் குடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்குது குடிங்க. அவர் மரியாதைக்காக. மரியாதையெல்லாம் மயிரும் இல்ல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. தண்ணின்னா குழால இருந்தா பரவாயில்ல, இந்த லெட்டின் ப்ரெஷர்ல அதுல இருந்து பைப்பு கொடுத்து குழாக்கு வருது. ஏடா முதல்ல சொல்ல வேண்டியதுடா. இது என்ன ஆகுது, கீழே ப்ரெஷர் பண்ணும்போது இந்த லெட்டின்ல போற தண்ணி பாருங்க, அது என்ன பண்ணுது, அப்படியே ரிவர்ஸ்ல உள்ள தூக்குது. மறந்து இருந்து போகும்போது லெட்டின் பக்கம் போயிடாதீங்க. 3 நாளா கிளீன் பண்ண வரல, ஒரே நாடுது. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்க வந்து நாய் நக்கும். இப்போ நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, என் அலுவலகத்துக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மினரல் வாட்டர் பாட்டில் கொடுப்பேன், இல்லை நார்மல் வாட்டர் தான் அது கொடுப்பேன். ஆனால் இதே வந்துட்டு ஒரு ஆடோ மாடோ நாயோ அணிலோ அணில் குஞ்சியோ வந்துச்சுன்னா நான் மினரல் வாட்டர் தர மாட்டேன். என்ன தண்ணி கொடுப்பேன்? பாத்ரூம்ல போற கண்ணில் அந்த ஜக்கில கொண்டாந்து வெளியே வைப்பேன். மாடோ ஆடோ நாயோ அணில் குஞ்சோ பிடிச்சிட்டு போவோம். தற்கூரிசின்னு ஒண்ணு சொல்றாங்க, 2 வார்த்தை வந்து தற்கூரியா சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? எங்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களை தற்கூரிசி அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இல்ல சார், தற்கூரிக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பதில் கேட்கிறாயா? அதுக்கு புத்தியே இருக்காது, சூடு சோனம் இருக்காது, சுய புத்தி இருக்காது. வலிக்குது. ஏதாவது கொண்டாந்து ஜக்கில் பாத்ரூம் தண்ணி கொடுத்து சரன்னு குடிச்சிடும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐயோ இது பாத்ரூம் தண்ணி ஆச்சு, இது நம்ம குடிக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடுமே, இது நல்லது இல்லையே சார். பாத்ரூம் தண்ணி வேற, குடிக்கிற தண்ணி வேற. தற்கூரிகளுக்கு புரியாது. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். சரி, அது எது கொடுத்தாலும் தற்கூரி சொல்லிட்டீங்களா அர்த்தத்தை? தற்கூரினா என்ன தெரியுமா? முதல்ல தன்னுடைய குறி, இதற்கு பேர் வந்து தற்குறி. என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? அப்ப இனிமே நீங்க தற்குறி, நீங்க தற்குறி, பெரிய தற்குறி, சின்ன தற்குறி. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. அணில் குஞ்சு தமிழ்ல வெட்டிக்கலாம். அணில் குஞ்சு தற்குறி தற்குறி. அது என்னன்னா தெரியல, எந்த மீட்டிங் என்ன எடுத்தாலும் தற்குறி அணில் தற்குறி. நன்றி நன்றி. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? டிவி கொண்டு போனாங்க. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? சரி கேளுப்பா, தற்குறி. சரி தற்குறி, சரி தற்குறி கேளு. நானா பாத்ரூம் தண்ணி குடிச்சேன், எனக்கு மனம் எது உணவு இதுன்னு தெரியாது. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். கட்சியெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு இந்த கட்சி இருப்பீங்க, நாங்க வேற நாங்க எதுக்கு ஒரே கட்சியில இருப்போம். மானங்கெட்டவன் தான் அப்படி இருப்பான். மானங்கெட்டவன் தான் ஒரே கட்சியில் இருப்பான். இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம இப்படி கலத்திட்டு விட்டுக்கிறீங்க. நீ நீங்க செத்தா பார்க்க மாட்டாரு. விஜய் கட்சிக்கு எத்தனை பேர் செத்தான்? ஒருத்தர் விஜய் பார்த்தாரா? நாங்க தப்ப ஒத்துக்கிட்டோம், திருத்தப்படும் சொல்றோம். உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்காரனை பார்த்துட்டேன், திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பார்த்துட்டேன். ஆனா கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். நன்றி, வணக்கம். நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்மிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். நன்றி, கிளம்பி போங்க. 41 பேர் செத்துருக்காங்கன்ற மறுபடியும் இதே பேசுங்க. காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேட்கிறேன், அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு.
மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.